கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான் என்ற தலைப்பில ஒரு செய்தியை தியானிக்கப் போகிறோம். இந்த செய்தியை தேவனாகிய கர்த்தருடைய கிருபையுள்ள கரங்களிலே கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டதான இந்த வார்த்தைகள் எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தைகளாக இருக்கிறது. இதை தியானிக்கும்படியாக ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்தபடினாலே ஸ்தோத்தரிக்கிறேன். இதிலே மறைந்திருக்கிறதான சத்தியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும். நாங்களும் இந்த விலையேறப்பெற்ற கல்லை போல, பரீட்சிக்கப்பட்ட கல்லை போல எங்களை மாற்றிக்கொண்டு இந்த கல்லின் மேலே கட்டப்பட எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூளைக்கு தலைக்கல்லாய் இருக்கிறார். அந்த கல்லின் மேலே நாங்களும் இசைவாய் கூட்டி கட்டப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்படியானால் அந்த கல் எப்படி பரீட்சிக்கப்பட்டதோ, விலையேற பெற்றதோ, அப்படியே நாங்களும் எங்களை மாற்றிக்கொண்டால்தான் நாங்கள் இந்த நகரத்துக்குள்ளே கல்லாய் கட்டப்பட முடியும். எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. உம்முடைய மேன்மையான நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த சத்தியம் விலையேற பெற்ற ஒரு சத்தியம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னை பற்றி சொன்ன காரியம்தான் இந்த வசனம். இது அவருக்கு மாத்திரமல்ல, அவரை பின்பற்றி நடக்கிறதான நமக்கும் கூட இது மிகவும் பொருந்தும். ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி பரீட்சிக்கப்பட்டதும் வெளியேற பெற்றதுமான மூளைக்கு தலைக்கல்லாக அவர் எப்படி இருக்கிறாரோ, மனுஷராலே ஆகாதவர் என்று தள்ளப்பட்ட அவர் மூளைக்கு தலைக்கல்லாய் ஆனார். அப்படியே நாமும் கூட இந்த மனுஷர்கள் நம்மை ஆகாதவர்கள் என்று தள்ளி இருக்கிறார்கள் என்றால், நாம் அந்த மூளைக்கு தலைக்கல்லாகிய கிறிஸ்து என்ற அந்த அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்படுவதற்கு தகுதியுள்ளவர்கள் என்று நாம் பொருள் கொள்ளலாம். இப்படி நாம் மற்றவர்களாலே ஆகாதவர்கள் என்று தள்ளப்படுகின்ற ஒரு நிலை நமக்கு இருக்கும் பொழுது, நாம் பரலோகத்திற்கு தகுதியுள்ளவர்கள். இந்த வீட்டை அல்லது இந்த அஸ்திபாரத்தின் மேலே கட்டப்படுவதற்கு ஒரு பரிசுத்த நகரமாக, சீயோனாக, எருசலேமாக கட்டப்படுவதற்கு நாம் தகுதியுள்ளவர்கள். கிறிஸ்துதான் மூளைக்கு தலைக்கல். அந்த தலைக்கல்லின் மேலே அஸ்திபாரமாக சீயோன் கட்டப்படும். அந்த சீயோன் என்பது பரிசுத்தவான்களாகிய ஊழியக்காரர்கள், 1,44,000 பேர். இந்த அஸ்திபாரத்தின் மேல கட்டப்படுவதுதான் எருசலேம் என்கின்றதான ஒரு நகரம். இது 4 புறங்களிலும் சதுரமாக இருக்கக்கூடிய ஒரு நகரம். இது விசுவாசம், அன்பு, பரிசுத்தம், தேவசித்தம் போன்றவைகளால கட்டப்படுகின்றதான ஒரு எருசலேம் என்கின்றதான அந்த நகரத்துக்கு பங்காளிகளாக இருக்கிற விசுவாசிகள். இப்படி அவர் சொல்லியிருக்கிறதான இந்த காரியத்தை இப்பொழுது நாம் தியானிக்க போகிறோம். இந்த கல் என்று தன்னை சொல்லியிருக்கிறார், முள் என்றும் சொல்லியிருக்கிறார். இந்த கல்லின் மேலே விழுகிறவன் நொறுங்கி போவான் என்று சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் பவுல் என்று பிற்காலத்திலே அழைக்கப்பட்ட சவுலினிடத்திலே சொல்லும் பொழுது, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று சொன்னார். முள்ளிலே உதைக்கிறது உனக்கு கடினம், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொன்னார். இப்படி தன்னை கல்லாகவும் முள்ளாகவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். இப்பொழுது நாம் கல் என்று சொன்ன அந்த ஒரு செய்தியை தான் தியானிக்க போகிறோம். இந்த கன்மலையாகிய கிறிஸ்து என்று அவருக்கு பெயர். இந்த கன்மலை என்று சொன்னால்
கல் மலை என்று சொல்லலாம். முழுவதுமே கல்லாலே கடுமையான அல்லது கடினமான பாறையினாலே செய்யப்பட்ட, பாறையினாலே உருவாக்கப்பட்ட அந்த மலைக்கு தான் கண்மலை, கல்மலை என்று சொல்வார்கள். மலைகள் பல உண்டு. மண்ணும் கல்லும் கலந்த அது ஒரு விதமான மலை உண்டு. ஆனால் முற்றிலுமே கருங்கல்லாலே ஆனதான மலை கல்மலை, அதுதான் கண்மலை. அப்படி கிறிஸ்து இயேசு உறுதியான ஒரு கல்லாக இருக்கிறதுனால பரீட்சிக்கப்பட்ட கல், அது வெளியேற பெற்ற கல். அப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னை பற்றி சொல்லும் பொழுது, இந்த கல்லின் மேலே விழுகிறவன் நொறுங்கி போவான். ஒரு கருங்கல் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதன் மேலே ஒரு மனிதன் விழுந்தா அந்த கல் உடையவே உடையாது. ஆனால் விழுகிறவன் உடைந்து போவான். ஏனென்றால் அந்த விழுகிற மனிதனை காட்டிலும் அந்த கல் மிகவும் கடினமானது. அதைத்தான் இங்கே சொல்லியிருக்கிறார். இது எவன் மேல் விழுமோ அவனை அது நசுக்கி போடும் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கல்லின் மேலே விழுகிறவன் நொறுங்கி போவான், அல்லது இந்த கல் யார் மேலே விழுமோ அது அவனை நசுக்கி போடும். எந்த வகையில பார்த்தாலும் இந்த கல்லுக்கு எந்த வகையிலும் சேதம் வராது. மத்தேயு 21ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. பிரசங்கியில கூட இந்த கல்லை பற்றி சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை உண்டு. கல்லுகளை பெயர்க்கிறவன் அவைகளாலே காயப்படுவான். ஏனென்றால் கல்லை பெயர்க்கும் பொழுது அந்த கல்லே அவனுக்கு காயப்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக அமைந்துவிடும். இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமல்ல, இந்த கல்லாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த அஸ்திபாரத்தின் மேலே கட்டப்படுகின்ற நாம் கூட கற்களாகத்தான் இருக்கிறோம். ஒரு கல்லின் மேலே கட்டப்படுவது மரமாக இருக்குமா, வைக்கோலாக இருக்குமா? அதுவும் ஒரு கல்லாக இருந்தால்தான் அது கட்டப்பட முடியும். ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்லாக இருக்கிறார். அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த மாம்ச சரீரத்தில் நாம் இருந்தாலும் கூட கல்லை போல உறுதியுள்ளவர்களாக நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதே போல இதுல இன்னும் ஒரு செய்தி கூட உண்டு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது போல, அவர் மேலே விழுகிறவன் நொறுங்கி போவான், அல்லது அவர் யார் மேலே விழுகிறாரோ அவர்கள் நொறுங்கி போவார்கள். இது சத்துருக்களுக்கு விரோதமாக அவர் சொன்னதான காரியம். அது போலதான் நாமும் கூட தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால நாமும் கல்லாக இருக்கிறோம். இந்த கல் என்று சொல்லக்கூடிய நாம் யார் மேலே விழுகிறோமோ அவர்கள் நசுங்கி போவார்கள், நொறுங்கி போவார்கள். அல்லது நம்மேலே யார் விழுந்தாலும் விரோதித்து நம்மேலே விழுகிறவர்கள், விசுவாசிகள் மேலே விழுகிறவர்கள், விசுவாசிகளை பகைக்கிறவர்கள், அவர்களுக்கு தான் சேதம் உண்டாகும், அவர்களுக்கு தான் காயம் உண்டாகுமே தவிர நமக்கு எந்த காயமோ எந்த பாதிப்போ ஏற்படவே ஏற்படாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதுதான் இந்த ஒரு வெளியேற பெற்ற ஒரு சத்தியமாக இருக்கிறது. ஏனென்றால் நாமும் கிறிஸ்து இயேசுவை போல கல்லாக இருக்கிறோம். கல்லாக நம்மை மாற்ற வேண்டும். கல் எப்படி உறுதியாக இருக்கிறதோ அதுபோல நாமும் கூட விசுவாசத்தில, நம்முடைய பலத்தில, நம்முடைய நம்பிக்கையில, பரிசுத்தத்தில, எல்லாவற்றிலுமே வெளியேற பெற்ற கிறிஸ்துவை போல நாமும் கூட நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அடுத்து ஒரு உவமையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஒரு தோட்டக்காரர் அவர் குத்தகைக்கு விட்டார். ஆனால் அதற்குரிய பலன்களை கொடுக்காமல் குத்தகைக்காரன் ஏமாற்றி கொண்டு வருகிறான். பலரை அனுப்பியும் அவர்களை அடித்து கொன்று போட்ட பிறகு தன்னுடைய சொந்த குமாரனையை அனுப்பி கேட்கும் பொழுது அந்த சொந்த குமாரனையும் கூட கொன்று விட்டார்கள்.
அப்படியானால் அவர்கள் என்ன செய்வார்கள், அல்லது அந்த எஜமானன் என்ன செய்வார் என்று கேட்கும் பொழுது, அந்த கொடியரை கொடுமையாய் அழித்து ஏற்ற காலங்களிலே தங்களுக்கு கனிகளை கொடுக்கத்தக்க வேறே தோட்டக்காரிடத்திலே திராட்சை தோட்டத்தை குத்தகைக்காக கொடுப்பார்கள் என்று சொன்னதாக மத்தேயு 21ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி தேவனுடைய ராஜ்யம் கனிகளை தருகிற ஜனங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களிடத்திலிருந்து அது நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்காக கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதனுடைய உள்ளான பொருள் என்னவென்று சொன்னால், இந்த சுவிசேஷம் முதலாக யூதர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டது. ஆனால் யூதர்களாகிய இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. யூதர்களுக்கு பிதாவாகிய தேவன் மாத்திரம்தான் தேவன் என்று அவர்கள் ஆழமாக விசுவாசித்தார்கள். கிறிஸ்துவை அவர்கள் தெய்வமாக ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஆனால் பிற்காலங்களிலே இப்பொழுது யூதர்களிலே கிறிஸ்தவர்கள் உண்டு. ஆனாலும் யூதர்கள் தான் பிதாவாகிய தேவனைத்தான் வணங்கி கொண்டிருந்தார்கள், வணங்கி கொண்டும் இருக்கிறார்கள். இந்த நிலையிலே இவர் தன்னை பற்றித்தான் இப்படி சொன்னார். அநேக ஊழியக்காரர்களை எல்லாம் கொன்று போட்டார்கள். அதற்கு பிறகு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே வந்தார், அவரையும் கொன்றார்கள். அதை பற்றிய செய்தி சொல்லும் பொழுது சொல்லுகிறார், தேவனுடைய ராஜ்யம் யூதர்களாகிய உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். இது பிற்காலத்தில் நடக்கக்கூடிய செய்தி தான். நாம் புறஜாதி ஜனங்கள், நமக்கெல்லாம் எப்போது சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்துக்கு பிறகு அவருடைய சீஷர்கள் மூலமாகத்தான் நமக்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட இந்த ரட்சிப்பெல்லாம் வெளிப்படுகிறது. அவரே என்ன சொன்னார்? நீங்கள் புறஜாதியார் இடத்துக்கு சமாரியாவுக்கு போகாமல் இஸ்ரவேல் ஜனங்களிடத்திற்கு போங்கள் என்றுதான் சொன்னார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் இவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனாலே புறஜாதி ஜனங்களாகிய நாம் ஏற்றுக்கொண்டோம். நமக்கு இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு ஒரு அடிப்படையாகத்தான் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 21ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்துல இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்று சொல்கிறார். இதனுடைய சத்தியம் என்னவென்றால், வீடு கட்டுவதற்கு அஸ்திபாரம் போடுவதற்கு கருங்கற்களை எடுத்து வைப்பார்கள். அந்த கற்களை எல்லாம் பார்க்கும் பொழுது அது ஓரளவுக்கு 4 புறங்களிலும் ஓரளவுக்கு சரியாக இருக்கும்படியாக அதை கொஞ்சம் தட்டி தட்டி அதை கொஞ்சம் பனி தீர்த்து அதை வரிசையாக வைத்து கட்டி கொண்டிருப்பார்கள். அப்பொழுது சரியாக ஒரு வடிவத்தில் இல்லாத கல்லை தூக்கி தூர போட்டு விடுவார்கள், இது தேவையில்லை என்று. ஆனால் அந்த அஸ்திபாரம் போடும் பொழுது எந்த கல்லை வேண்டாம் என்று தள்ளினார்களோ அதுதான் தலைக்கல்லாக, அது ஒரு அந்த மூளையிலே அந்த மொத்த கட்டிடத்தையும் தாங்கக்கூடிய அளவுக்கு அது கரடுமுரடாக ஒரு ஒரு உருவம் இல்லாததாக இருக்கும். 4 புறங்களும் சரியான ஒரு சதுரமாக இல்லாதபடி ஒரு கரடுமுரடாக இருக்கிறதுனால அதற்கு ஒரு பிடிமானம் ஏற்பட்டுவிடும். அதுபோல இவர்தான் அந்த தலைக்கல். ஆகாதது என்று யூதர்களாலே தள்ளப்பட்ட அந்த தலைக்கல்லாக இவர் தன்னை சொல்கிறார். அதுவே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. இந்த அஸ்திபாரத்திற்கு, இந்த சீயோன், எருசலேம் என்கின்றதான இந்த மகா நகரங்களுக்கு அஸ்திபாரக்கல் எதுவென்று சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் அஸ்திபாரத்தில் பிரதானமான கல். இது ஆகாதது என்று தள்ளப்பட்ட கல், யூதர்கள் தங்களுக்கு வேண்டாம் என்று விலக்கி விட்ட கல். அந்த கல்லின் மேலேதான் இந்த சபையானது கட்டப்படுகிறது.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் சபைக்கு, புதிய ஏற்பாட்டு சபைக்கு பிரதானமான ஒரு தலைக்கல்லாக இருக்கிறார். அதன் மேலே பரிசுத்தவான்களாகிய அப்போஸ்தலர்கள், ஊழியக்காரர்கள், அப்போஸ்தல ஊழியர்கள் எல்லாம் 1,44,000 பேர் என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 1,44,000 பேர் அஸ்திபாரமாக இருக்கிறார்கள். சியோன் என்ற ஒரு அஸ்திபாரம். இந்த அஸ்திபாரத்தின் மேல் எருசலேம் என்கின்றதான ஒரு நகரம் இசைவாய் கூட்டி கட்டப்பட்டு வருகின்றதான இந்த நகரம், இதுதான் பரிசுத்தவான்களாகிய விசுவாசிகள் இப்படி கட்டப்படுகிறார்கள். இந்த விசுவாசிகளுடைய ஜீவியம், அவருடைய சுபாவங்கள், இதுதான் விலையேற பெற்ற கல்லாக கட்டப்பட்ட ஒரு பெரிய மாளிகையாக பரலோகத்தில் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்பொழுதுதான் இப்படி சொல்லுகிறார், இந்த கல்லின் மேலே விழுகிறவன் நொறுங்கி போவான், இது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொன்னதும், பிரதான ஆசாரியர், பரிசேயர் இவர்களெல்லாம் அவருடைய ஓமைகளை கேட்டு தங்களை குறித்து தான் சொல்லுகிறார் என்று அறிந்து அவரை பிடிக்க வகை தேடினார்கள். ஆனாலும் ஜனங்கள் அவரை தீர்க்கதரிசி என்று எண்ணினபடியினாலே அவர்களுக்கு பயந்து அவர்கள் கிறிஸ்துவை ஒன்றும் செய்யவில்லை. இது மத்தேயு 21 அதிகாரம் 45, 46 வசனங்களில சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது இதை பற்றி பேதுரு அப்போஸ்தலர் சொல்லுகிறார். 1 பேதுரு 2 அதிகாரம் 7 வசனத்துல, விசுவாசிக்கிறவங்களுக்கு அது வெளியேற பெற்றது, கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களாலே தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் இடறுதலுக்கு ஏதுவான கல்லும் விழுதலுக்கு ஏதுவான கண்மலையும் ஆயிற்று. இப்படி மற்றவர்களாலே வீடு கட்டுகிறவர்கள் என்று சொல்லும் பொழுது, வீடு கட்டுகிறவர்கள் வேண்டாம் என்று தள்ளின அந்த கல் அதுவே பிரதான மூளைக்கல்லாக இருக்கிறது போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தள்ளப்பட்டு விட்டார். தன்னுடைய சொந்த ஜனங்களாலே அவர் ஒரு யூதராக யூத குலத்திலே வந்து தோன்றினார். ஆனால் அந்த யூதர்களே, இஸ்ரேல் ஜனங்களே அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரை தள்ளிவிட்டார்கள். ஆனால் தள்ளப்பட்ட அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கின்றதான அந்த அஸ்திபாரம் உள்ள அந்த கல் சீயோன் என்ற நகரமாக கட்டப்படுவதற்கு அஸ்திபாரக்கல்லாக, தலைக்கல்லாக இருக்கிறது. அடுத்து சகரியா 3 அதிகாரம் 8, 9 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவே நீ கேள், உனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற உன் தோழரும் கேட்க கடவர்கள், இவர்கள் அடையாளமாயிருக்கிற புருஷராயிருக்கிறார்கள். இதோ கிளை எண்ணப்பட்டவராகி என் தாசனை நான் வரப்பண்ணுவேன். இந்த கிளை என்று சொல்வதெல்லாம் தாவீது என்கின்றதான வம்சத்திலே, தாவீதனுடைய வம்சத்திலே பிறந்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதனால தாவீதனுடைய கிளை என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு பெயர் உண்டு. இப்படி தாவீதனுடைய வம்சத்திலே பிறந்தவராகிய இவர் கிளை. இப்படி கிளை எண்ணப்பட்டவராகிய என் தாசனை நான் வரப்பண்ணுவேன். இதோ நான் யோசுவாவுக்கு முன்பாக வைத்த கல், இந்த ஒரே கல்லின் மேலே 7 கண்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு கல்லாகிய இயேசுவின் மேல பிதாவாகிய தேவனுடைய 7 கண்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. நான் அதன் சித்திர வேலையை நிறைவேற்றி இந்த தேசத்திலே அக்கிரமத்தை ஒரே நாளிலே நீக்கி போடுவேன் என்று சொல்கிறார். சித்திர வேலை என்று சொன்னா பாடுகள். இந்த கல் என்று சொன்னா ஒரு தலைக்கல்லாக, பிரதானமான கல்லாக இருக்கிற கிறிஸ்து, அவர் எவ்வளவு பாடுபட்டார் தன்னுடைய சரீரத்துல, எவ்வளவு சித்திரவதைகள், வேதனைகள் சிலுவையில பட்டார். அப்படி அதைத்தான் சித்திர வேலைகள் என்று சொல்லும் பொழுது பாடுகளின் அனுபவம். இந்த சித்திர வேலைகளை நிறைவேற்றி அக்கிரமத்தை ஒரே நாளிலே நீக்கி போடு என்று சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய மரணம், அவருடைய மரணத்தின் மூலமாக எல்லா அக்கிரமங்களும் ஒரே நாளில நீக்கப்பட்ட அந்த செய்தியை சொல்வதாக இது இருக்கிறது. அதே நேரத்தில்
தேவாலயம் கட்டப்படுவது இதற்கு நிழலாட்டமாக இருக்கிறது. இந்த தேவாலயத்தை பற்றியும் சகரியா 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பெரிய பர்வதமே நீ ஏமாத்திரம், சிறுபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய், தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள். இப்படி ஒரு தேவாலயம் கட்டப்படுவதற்கு இந்த செருபாபேலுக்கு தேவன் கிருபை கொடுத்தார். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்று சொன்னால், அது செருபாபேல் என்று சொல்லப்பட்ட இந்த மனிதனை பற்றிய ஒரு செய்தி இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இது தேவாலயம் கட்டுவதற்குரிய காரியம். இது செருபாபேல் என்று சொல்லக்கூடிய இந்த மனிதன் பரிசுத்த ஆவிக்கு நிழலாட்டமாக இருக்கிறதாக பரிசுத்தவான்கள் சொல்லுகிறார்கள். அடுத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இப்பொழுதுதான் பிறந்தார். அதனால அவர் பழைய ஏற்பாட்டின் காலங்களிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இல்லை என்று சிலர் சொல்லுவார்கள். அது முழுக்க முழுக்க தவறு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை கிருபையும் சத்தியம் நிறைந்தவராகி மாம்சத்திலே இயேசு என்ற நாமத்தில் அவர் வெளிப்பட்டார். சகலமும் அவர் மூலமாக உண்டாக்கப்பட்டது. உண்டானது எதுவுமே அவரை அல்லாமல் ஒன்று உருவாகவில்லை. ஏனென்றால் பிதாவாகிய தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிறதான வார்த்தை தான், அந்த வார்த்தை தான் மாம்சமாக இயேசு என்ற நாமத்தில் வெளிப்பட்டது. அவர் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லும் பொழுது அந்த வார்த்தை இயேசுவாக இருந்தது. அதனாலதான் வெளிச்சம் உண்டாயிற்று. பிதாவாகிய தேவனுடைய ஆவி தான் பரிசுத்த ஆவி. தேவனுடைய ஆவி எப்படிது? பரிசுத்த ஆவியாக நமக்குள்ளே வாசம் செய்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். இப்படி இந்த கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய இவர் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே பல இடங்களிலே நாம் பார்க்க முடிகிறது. அதில் ஒன்று, நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாக இருந்தார்கள். எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாக நடந்து வந்தார்கள். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1 முதல் இருக்கிற வசனங்களிலே இதை பார்க்கிறோம். மோசேக்குள்ளாக எல்லாரும் மேகத்தினால சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். இது வனாந்திரத்துல இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் ஒரே போஜனத்தை அவர்கள் புசித்தார்கள், மன்னாவை புசித்தார்கள். ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். ஞான பானம் என்று சொன்னால் தண்ணீரை குடித்தார்கள். வனாந்திரத்தில் தண்ணீர் எப்படி கிடைத்தது? எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. கிறிஸ்து எங்கே போனாராம்? 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல வனாந்திரத்திலே ஜனங்கள் போகும் பொழுது அக்னி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமுமாக போகும் பொழுது அந்த அக்னி ஸ்தம்பமாக சென்றவர் பிதாவாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவர். அங்கே மேகஸ்தம்பமாக சென்றவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எங்கெல்லாம் வேதத்திலே மேகஸ்தம்பம் அல்லது மேகத்தின் மேலே சென்றார், மறுபடி மேகத்தின் மேலே வருவார் இயேசு. அப்படி மேகம் என்று சொல்லுகிற இடத்துல எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அது குறிக்கிறது. இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள் என்றெல்லாம் இப்படி மேகத்தை பற்றி சொல்லும் பொழுதெல்லாம் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அக்னி என்று சொல்லும் போதெல்லாம் பிதாவாகிய தேவனை பற்றியும் அவருடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியை பற்றியும் சொல்லுகிறது. தண்ணீரை பற்றி சொல்லும் பொழுதும் அங்கே பரிசுத்த ஆவியை பற்றியும் சொல்லுகிறது. அந்த பரிசுத்த ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த பரிசுத்த ஆவி தண்ணீர் இந்த மேகத்துக்குள்ளே இருக்கிறது. எங்கே மேகம் இருக்கிறதோ மேகத்திலிருந்து தண்ணீர் நமக்கு கிடைக்கிறது. இந்த கண்மலையாகிய கிறிஸ்து வனாந்திரத்திலே கண்மலையாக இருந்தார். அந்த கண்மலையை பார்த்து பேசும்பொழுது அவர் தன்னிடத்தில் இருந்த தண்ணீரை கொடுத்தார்.
அடித்த பொழுதும் தன்னிடத்தில் இருந்த தண்ணீரை அவர் கொடுத்தார். ஏனென்றால் இந்த பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லும்போது அது பிதாவாகிய தேவனுடைய ஆவி. அது பிதாவும் கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியும் ஒன்றாக இருக்கிறார்கள். திருத்துவ தெய்வமாக இருக்கிறதுனால இதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இப்படி யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்துல பிதாவாகிய தேவன் சொல்கிறார் மோசே இடத்துல, ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கன்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்று தேவன் சொன்னார். அப்படியே மோசே செய்தான். அப்படியே நடந்தது. அடுத்து மோசே சொல்லுகிறார் பிதாவிடத்துல, நான் உம்முடைய மகிமையை காண வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார், என் முகத்தை நீ காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க முடியாது. யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 20ல இருந்து இந்த 23 வரை இருக்கிற வசனங்களில இது நாம் பார்க்கலாம். அப்பொழுது அவர் சொல்கிறார், என் அண்டையிலே ஒரு இடம் உண்டு, நீ அங்கே அந்த கன்மலையிலே நில்லு. அந்த கன்மலை என்று சொன்னால் அந்த மோசே பிதாவாகிய தேவனோடு கூட இருக்கும் பொழுது அங்கே குமாரனாகிய கிறிஸ்துவும் அங்கே இருக்கிறார். அவர் அதைத்தான் கன்மலை என்று சொல்கிறார். பிதாவாகிய தேவனை ஒருவரும் பார்க்க முடியாது. பிதாவாகிய தேவன் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறார். அந்த அக்னியை யாரும் பார்க்க முடியாது, நெருங்க முடியாது, தொட முடியாது. அதனால்தான் அவருடைய வார்த்தை மாம்சமாகி கிறிஸ்து என்ற நாமத்திலே வெளிப்பட்டது. அதைத்தான் பரிசுத்த பவுல் சொல்கிறார், ஆதியில இருந்ததும் நாங்கள் கேட்டதும் கண்டதும் தொட்டதும் உணர்ந்ததும் அவரோடு கூட இருந்து கிறிஸ்துவை அவர்கள் அனுபவித்தார்கள், தொட்டார்கள், பேசினார்கள், அவரோடு சேர்ந்து உண்டார்கள். ஏனென்றால் அவர் மாம்சமாகி ஒரு மனிதனாக பிறந்து அவர்களோடு இருந்தார். அதனாலதான் அந்த கன்மலையாகிய அந்த கிறிஸ்துவ கூட அவரோடு கூட நீ அந்த மலையில தங்கு, என்னை பார்த்து என்னுடைய மகிமையை பார்த்து உன்னாலே உயிரோட இருக்க முடியாது. அதுதான் கன்மலை. அந்த கன்மலையாகிய கிறிஸ்து. என்னிடத்துல ஒரு இடம் உண்டு, அந்த இடம் எது என்று சொன்னால் அதுதான் கன்மலையாகிய கிறிஸ்து. பிதாவாகிய தேவனுக்குள்ளே அவருடைய மகிமைக்குள்ளே ஒரு கிருபை உண்டு. அந்த கிருபை தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதைத்தான் அதற்கு முந்தைய வசனத்துல சொல்லியிருக்கிறார், எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருக்கிறேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன், எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருக்கிறேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் கிருபையும் இரக்கமும் நிறைந்தவராகி, சத்தியமும் கிருபையும் நிறைந்தவராகி மாம்சத்திலே அவர் வெளிப்பட்டார். அதனாலே அந்த கன்மலை இடத்துல நீ போய் உன்னை நான் ஒளித்து வைக்கிறேன், ஆனால் என்னிடத்துல நீ இருக்க முடியாது, என்னை நீ பார்க்க முடியாது, என்னுடைய முகத்தை பார்க்க முடியாது. நான் அந்த கன்மலையிலே உன்னை ஒளித்து வைத்து நான் கடந்து போவேன். கடந்து போகும்போது என்னுடைய பின்புறத்தை நீ பார்க்கலாமே ஒழிய என்னுடைய முற்புறத்திலே என்னுடைய முகத்தை பார்க்க முடியாது என்று அவர் சொன்னார். என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கன்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினாலே உன்னை மூடுவேன். பிதாவாகிய தேவனுக்குள்ளே இருக்கிற அந்த கன்மலை, அந்த கன்மலையாகிய வெடிப்பு, கிறிஸ்து கன்மலையாக இருக்கிறார் என்று யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே நாம் பார்க்க முடிகிறது. இப்படி அடுத்தபடியாக கன்மலையை பார்த்து பேசுங்கள் என்று தேவன் சொன்னார் மோசேக்கும் ஆரோனுக்கும். அப்பொழுது அது தன்னிடத்தில் இருக்கிற தண்ணீரை கொடுக்கும் என்று சொன்னார். இந்த கன்மலை இயேசு, அந்த கன்மலையாகிய இயேசுவிடத்திலே இருக்கிற தண்ணீர் பரிசுத்த ஆவியானவர். ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னிடத்திலே தாகமா இருக்கிறவன் என்னிடத்துல வர கடவன், நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கும் பொழுது அது ஜீவ தண்ணீராக இருக்கும்,
அவனுக்கு மீண்டும் தாகம் ஏற்படாது என்று சொன்னார். இது அவர் கொடுக்கிறதான பரிசுத்த ஆவி வரும்பொழுது அந்த ஜீவ தண்ணீர் உள்ள அந்த நதி என்பதை பற்றி அவர் சொல்லியிருக்கிறார். பரிசுத்த ஆவி என்பது அது ஒரு தண்ணீரை பற்றிய ஒரு செய்தியாக இருக்கிறது. இப்படி இந்த கன்மலையாகிய கிறிஸ்துவை பார்த்து பேசும் பொழுது தன்னிடத்தில் இருக்கிற தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கண்மலையாக இருக்கிறார். அந்த கண்மலைக்குள்ளே தண்ணீர் இருக்கிறது. கண்மலையாகிய கிறிஸ்துவுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அதே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளும் வாசம் பண்ணுகிறார். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், பரிசுத்த ஆவியானவருடைய வாசம் பண்ணுகிற ஆலயமாக இருக்கிறீர்கள், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றெல்லாம் நம் வேதத்திலிருந்து அறிந்து கொள்ள முடிகிறது. இப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் கண்மலையாக இருக்கிறார். அவருடைய வழிகள் எல்லாம் நியாயமாக, உத்தமமாக, நியாயக்கேடில்லாக, சத்தியமுள்ள தேவனாக, நீதியும் செம்மையும் உள்ளவராக இருக்கிறார் என்று உபாகமம் 32ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல பார்க்கலாம். அடுத்து தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினான் என்று இஸ்ரவேலை பற்றி உபாகமம் 32ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் கூறுகிறது. இதற்கு காரணம் எப்படி அசட்டை பண்ணினான் என்று பார்க்கும் பொழுது அவர்கள் தேவனுக்கு பலியிடவில்லை, தாங்கள் அறியாதவைகளும் தங்கள் பிதாக்கள் பயப்படாதவைகளுமாகிய நூதனமாய் தோன்றிய புது தெய்வங்களாகிய பேய்களுக்கே அவர்கள் பலியிட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தங்களுடைய பிதாக்கள் இந்த விக்கிரகங்களுக்கு பயப்படவில்லை. ஏனென்றால் தேவன் அப்படித்தான் சொன்னார், அந்த தெய்வங்களுக்கு நீ பயப்பட வேண்டாம். ஏனென்றால் பயத்தின் மிகுதினாலே தான் இவர்கள் அந்த தெய்வங்களுக்கு அடிபணிந்து விக்கிரகங்களுக்கு வணக்கத்தை செலுத்தினார்கள். எகிப்திலே இருக்கிறதான அந்த விக்கிரகங்களுக்கு அது பேய்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் நூதன தெய்வங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் விழுந்து போன தேவ தூதர்கள் தான் இந்த விக்கிரகங்களுக்குள்ளே புகுந்து கொண்டு தங்களை வணங்க வேண்டும் என்று வற்புறுத்துகிறது, பயப்படுத்துகிறது. இதனாலே தான் இந்த பேய்களுக்கு இவர்கள் பயந்து வழிபட்டார்கள் என்ற செய்தி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலதான் உன்னை ஜெனிப்பித்த கண்மலையை நினையாமல் போனாய், உன்னை பெற்ற தேவனை மறந்தாய் என்று தேவன் வேதனைப்படுகிறது. உபாகமம் 38ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் கூறுகிறது. கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கண்மலையும் இல்லை என்று தேவனை கண்மலை என்றும் அந்த கண்மலையாகிய கிறிஸ்துவை கண்மலை என்றும் சொல்லப்பட்ட பல வசனங்கள் இதிலே உண்டு. 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகருமாயிருக்கிறார், என் தேவனையின்றி கண்மலை யார்? கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் அடைக்கலம் போகும் என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணை கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார் என்று சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து பிதாவாகிய தேவன் தீங்கு நாளிலே அவர் என்னை தம்முடைய கூடாரத்திலே மறைத்து கூடார மறைவிலே ஒளித்து வைத்து கண்மலையின் மேல் உயர்த்துவார் என்று சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் கூறுகிறது. இப்படி தீங்கு நாள் வரும்பொழுது பிதாவாகிய தேவன் தன்னுடைய கூடாரத்திலே மறைத்து கூடார மறைவிலே ஒளித்து வைத்து பாதுகாப்பாக கண்மலையாகிய கிறிஸ்துவிடத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து விடுகிறார். அவர் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அடுத்து மணவாட்டியை பற்றி சொல்லக்கூடிய காரியங்கள் உண்டு. உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல கண்மலையின் விடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிறேன் புறாவே. இப்படி கண்மலையின் வெடிப்பு என்று சொல்லும் பொழுது இந்த கண்மலையாகிய கிறிஸ்துவனுடைய வெடிப்பு என்று சொல்லும்போது அவருடைய மறைவிடம், அவருடைய உள்ளம் என்று கூட சொல்லலாம். அந்த கண்மலையின் வெடிப்பு என்று சொன்னால் கண்மலை கிறிஸ்து,
அந்த கிறிஸ்துவுக்குள்ளே நாம் தங்குவதற்காக ஒரு இடம் இருக்கிறது என்று சொன்னால் அது அந்த கிறிஸ்துவனுடைய உள்ளம். இப்படி கண்மலையின் வெடிப்புகளிலே தங்குகிற என் புறாவே என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு என்று சொன்னால் மணவாட்டி என்று சொல்லக்கூடிய விசுவாசிகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலையை தேவன் நமக்கு கொடுக்கிறதை பார்க்கலாம். அடுத்து, என்னை தவிர தேவன் உண்டோ, வேறொரு கண்மலையும் இல்லையே என்று ஏசாயா 44 அதிகாரம் 8 சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி தேவனை, பிதாவாகிய தேவனை, குமாரனாகிய கிறிஸ்துவை கண்மலை என்று சொல்லப்பட்டிருக்கிறதான இந்த காரியம், அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் கல்லினாலே செய்யப்பட்ட மலை, என் மேலே விழுகிறவன் நொறுங்கி போவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து, நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையை நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியை நோக்கி பாருங்கள். ஏசாயா 51 அதிகாரம் 1 இதனுடைய பொருள் என்ன? ஒரு கல்லிலே இருந்து வெட்டி எடுக்கப்பட்ட ஒரு கல் துண்டு எப்படி இருக்கும், அந்த கல் எப்படியோ அப்படித்தான். அப்படி கண்மலையாகிய கிறிஸ்துவிடத்தில இருந்து நாம் வெட்டி எடுக்கப்பட்டிருக்கிறோம் என்றால், கிறிஸ்து எப்படி இருக்கிறாரோ அப்படித்தான் நாம் இருப்போம். அப்படியானால் தகப்பனை போல பிள்ளைகள் இருக்கிறது போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரோ அப்படியே நாமும் இருக்க வேண்டும். அதே உறுதி, அதே விசுவாசம், அதே திட நம்பிக்கை, இப்படி நாமும் கூட இருக்க வேண்டும் என்பதை இதில் இருந்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியை நோக்கி பாருங்கள். அந்த குழியை என்று சொன்னால் நம்முடைய பிறப்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, பிதாவாகிய தேவனின் மூலமாக நாம் பிறந்தவர்களாக இருக்கிறதுனால அவரை போல பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துவார். அப்படி நம்மை மாற்றுவார். சகல சத்தியத்துக்குள்ள நம்மை வழி நடத்துவார். அடுத்து, தானியேல் புத்தகத்துல ஒரு முக்கியமான ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேல் 2 அதிகாரம் 44 அந்த நேபுகாத்நேச்சார் ஒரு பெரிய சொப்பனத்தை பார்க்கிறான். அந்த சொப்பனத்தின் பகுதி 1000 வருட அரசாட்சியை பற்றியதாக இருக்கிறது. அப்படி பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்பு பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறு ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. இப்பொழுது இருக்கிறதான இந்த உலகத்தில் இருக்கிற ராஜ்யம் உலகத்தாருடைய ராஜ்யம். அந்த உலகத்தின் ஆட்சி, உலக மக்கள் இருக்கிறார்கள், அந்த ராஜாக்களும் உலகத்தாராகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் அழியாத ஒரு ராஜ்யத்தை தேவன் சீக்கிரத்தில் எழும்பு பண்ண போகிறார். அந்த ராஜ்யம் வேற ஜனத்துக்கு விடப்படுகிறது இல்லை. அப்படியானால் பரிசுத்தமான ராஜ்யம், நீதியுள்ள ராஜ்யம், நீதியுள்ள ஒரு ராஜாவாகிய கிறிஸ்து அரசாள போகிறார். நாம் அங்க அந்த ராஜ்யத்துக்குள்ள அவர் எப்படி நீதி உள்ளவராக இருக்கிறாரோ அப்படி நீதியுள்ள ஒரு சாட்சியாக ஒரு ராஜ்யத்தை நாம் ஆளப்போகிறோம். பிரபுக்களாக நாம் ஆளப்போகிறோம். இதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையில இருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கியது கண்டீரே, அப்படியே அது அந்த ராஜ்யங்களெல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும். இந்த ஒரு கல் மலையில இருந்து பெயர்ந்து என்று சொன்னா, மலை என்று சொல்வது பிதாவாகிய தேவனை குறிக்கிறது. அந்த மலையாகிய அந்த பெரிய மலையில இருந்து பெயர்ந்து ஒரு கல் உருண்டு வருகிறது. அது இரும்பு, வெண்கலம், களிமண், வெள்ளி போன்ற பொன் போன்ற அந்த ராஜ்யங்கள் 4 ராஜ்யங்கள் இருக்கும் கடைசி காலத்துல. அந்த ராஜ்யங்கள் எல்லாம் அது அப்படியே நசுக்கி போட்டு இந்த கல் அந்த ராஜ்யங்களை நொறுக்கி நிர்மூலமாக்கி அது அப்படியே இந்த என்றென்றைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக இருக்கும். 1000 வருட அரசாட்சியை பற்றி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியை நீதியோடும் நியாயத்தோடும் அரசாழ்வார். பரிசுத்தவான்களாகிய நாம் அவரோடு கூட இந்த பூமியை நியாயந்திருக்கிறவர்களாக இருப்போம் என்ற அந்த செய்தியை இது சொல்லுகிறது. அடுத்து, இதோ திட அஸ்திபாரம் உள்ளதாக, அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ள மூளைக்கல்லுமாக இருக்கும்.
விசுவாசிக்கிறவன் பதறான் என்று ஏசாயா 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்கிறது. இது என்னத்தை குறிக்கிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திட அஸ்திபாரம் உள்ளவராக இருக்கிறார். அது சீயோனிலே வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சீயோன் என்பது பரிசுத்தவான்களாகிய அப்போஸ்தலர்கள் 1,44,000 பேரால கட்டப்படுகிறதான சீயோன் என்கிறதான அந்த சீயோன் நகரம். அதனுடைய அஸ்திபாரம் இந்த 1,44,000 பேர். அவர்கள் ஊழியக்காரர்களாக இருக்கிறார். அதற்கு எல்லாருக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய மூளைக்கல்லாக இருக்கிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் எப்படிப்பட்டவர்? பரிசுக்கப்பட்டது, வெளியேறப்பட்டது, திட அஸ்திபாரமாக இருக்கிற மூளைக்கல். விசுவாசிக்கிறவன் பதறான். இதற்கெல்லாம் அடிப்படை இது தெரியுமா? பதறாமல் நாம் இருக்கிறதுக்கு காரணம் தேவன் இருக்கிறார் என்ற விசுவாசம். இந்த விசுவாசம்தான் இந்த திட அஸ்திபாரம் உள்ளதான இந்த மூளைக்கல்லாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. இதுல நமக்கு ஒரு முக்கியமான செய்தி ஒன்று இருக்கிறது. இவ்வளவு நேரம் நாம் எந்த காரியங்களெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கிறதாக சொன்னோமோ அதெல்லாம் தோண்டி எடுக்கப்பட்ட அந்த கண்மலை, அதிலே நாம் வெட்டி எடுக்கப்பட்ட அந்த கண்மலை எப்படிப்பட்டதோ அப்படித்தான் நாமும் இருப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கண்மலையாக இருந்தால் அந்த கண்மலையிலிருந்து நாம் தோண்டி எடுக்கப்பட்டிருக்கிறோம், வெட்டி எடுக்கப்பட்டிருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் நாம் மனுஷ சித்தத்தின்படி பிறவாமல் தேவனுடைய சித்தத்தின்படி ஆவியிலே பிறந்தவர்கள். விசுவாசிக்கிறவர்கள், விசுவாசிகளாக இருக்கிறவர்கள் நாம் ஆவியிலே பிறந்தவர்கள். அதுதான் மறுபடி பிறத்தல் என்று சொல்லப்படுகிறது. நாம் சரீரத்தில் நாம் இருந்தாலும் ஆவியிலே நாம் மீண்டும் நாம் பிறந்திருக்கிறோம். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? திட அஸ்திபாரம் உள்ள தேவனை போல, பரீட்சிக்கப்பட்ட விலையேற பெற்ற அந்த கல்லை போல நாம் இருக்கிறோம். நாம் விசுவாசிக்கிறோம். நாம் விசுவாசிக்கிறதுனால பதற மாட்டோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி திட அஸ்திபாரம் உள்ளவராக இருக்கிறாரோ அப்படியே நாமும் இருக்கிறோம். அதனால அந்த கல்லின் மேலே விழுகிறவன் எப்படி நொறுங்கி போவானோ, அல்லது அந்த கல் யார் மேலே விழுமோ அவன் எப்படி நொறுங்கி போவானோ, அப்படி நமக்கு விரோதமாக வருகிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் நொறுங்கி போவார்கள். நாம் யார் மேலே விழுகிறோமோ அவர்களும் நொறுங்கி போவார்கள். இதுதான் முக்கியமான ஒரு காரியம். பிரியமானவர்களே, நாம் யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை, யாருக்கும் அஞ்சி நடுங்க வேண்டியதில்லை. ஏனென்றால் விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல, பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு ஒரு பெரிய உயர்ந்த அடைக்கலமாக, கண்மலையாக அவரை வைத்திருக்கிறார். நமக்கு கஷ்டங்கள் எல்லாம் வரும்பொழுது, வேதனைகள் வரும்போது அந்த கண்மலைக்குள்ளே ஓடி ஒளிந்து கொள்ள வேண்டும். இதுதான் சத்தியமாக இருக்கிறது. நீதிமான் தான் நமக்கு கண்மலையும் அடைக்கலமாக இருக்கிறார். நீதிமான் கர்த்தர் ஒரு பலத்த துருகம். நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாய் தங்கியிருப்பான் என்று வேதம் சொல்கிறது. அந்த கண்மலைக்குள்ளே நாம் ஓடி ஒளிந்து கொண்டால் அந்த கண்மலையின் மேலே விழுகிறவன் நொறுங்கி போவான். ஏனென்றால் நாமும் அந்த கண்மலைக்குள்ளே அந்த கல்லுக்குள்ளே கல்லாக இருக்கிறோம். அந்த அன்பை விட்டு நம்மை பிரிக்க முடியாது. பிதாவாகிய தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க எதுவும் முடியாது. பரிசுத்த பவுல் சொல்கிறாரு, தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உயர்வானாலோ தாழ்வானாலோ, பஞ்சமோ பசியோ பட்டினியோ நிர்வாணமோ நாசமோசமோ எதுவும் நம்மை பிரிக்காது. ஏனென்றால் நாம் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலை அப்படிப்பட்டது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர், திட அஸ்திபாரம் உள்ளவர். அந்த கண்மலையில இருந்து நாம் வெட்டி எடுக்கப்பட்டதுனால நம்ம யாரும் நெருங்க முடியாது, நம்ம யாரும் ஒன்று செய்து விட முடியாது. திட அஸ்திபாரம் உள்ள அந்த கல்லாக நாம் இருக்க வேண்டும். ஹீரம் ஷஹாரக துரு ஷஹாதரன் துருனா லிப் ஷிகரபகத்து தோஷனா தெனக்கராட்சம் தெனக்கரையினா. கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுக்கிறபடினால நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளியேறப்பட்டதும் பரிசுக்கப்பட்டதுமாய் இருக்கிற அவர் எப்படி பரிசுக்கப்பட்டாரோ, வெளியேற பெற்றவராக இருக்கிறாரோ,
அப்படியே நாங்களும் வெளியேற பெற்றவர்களாய் பரிசுக்கப்பட்டவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்திருக்கிறேன். அவர் எப்படி தள்ளப்பட்டாரோ அப்படி நாங்களும் தள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே உலகத்தின் மக்களாலே நாங்கள் ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்டு இருக்கிறோம். எங்களை அற்பமாய் எண்ணி ஓரமாய் ஒதுக்கி இருக்கிறார்கள் ஆண்டவரே. ஆனால் எங்களை எங்களை நீர் தெரிந்து கொண்டிருக்கிறீர். திட அஸ்திபாரமுள்ள கல்லாய் தெரிந்து வைத்திருக்கிறீர். கண்மலையாக இருக்கிற கிறிஸ்துவுக்கு அந்த கிறிஸ்துவனுடைய அந்த சாயலிலே நாங்கள் இருக்கும்படியாக ஒரு பெரிய கிருபையை கொடுத்திருக்கிறேன். நாங்கள் அதை அப்படியே பின்பற்றி மறுரூபம் அடைந்து உம்முடைய வருகையில காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் கூட ஆசீர்வதியும். உடைய மேன்மையான நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.